துளியூண்டு நெய் என்ன சுவாமிக்கு பண்றோம்ல ஓ ஒரு ட்ராப் ட்ரோப்போ ட்ராப் கேரளா நியூ இயர் வந்துடுறது. அதுதான் இந்த மாதிரி பாத்திரம் தூக்கிறதுக்கு தான் நாங்க ஜிம்முக்கு எல்லாம் போறோம். ஜிம்முக்கு போகாதே நான் தூக்குறேன். அது வந்து யூனிஃபார்ம் இது வரும் ஷூடு. ஓகே அது நிறைய பேருக்கு அது தெரியறதா வாண்டான்னு கேட்டுக்கோங்க எல்லாரும். சொல்லிட்டா இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும், எனக்கு மேல கார்னிஷ். போட்டோ ஷாட்டுக்கு. ஆமா போட்டோ ஷாட்டுக்கு வேணுமே. ப்ராடக்ட் ஷாட் கரெக்டா? எங்கேயோ போயிட்டேன்ல. எங்கேயோ போயிட்டேன். வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க பார்த்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் எங்க 2 பேரோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். ஆமா, அண்ட் ஆஃப் கோர்ஸ் விஷு ஆசம்சகள். விஷு ஆசம்சகள். இன்னைக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்வீட். ஆமா, to begin the new year on a sweet note. ஸ்வீட் நோட், எக்ஸாக்ட்லி. இல்லையா? அதுவும் தட்டு பிரசாதம் ஆஃப் கோவில். சொல்லிடாத சொல்லல. So இது வந்து this is one of those it's one of the திவ்ய தேசம்ஸ். இது வந்து ராமநாதபுரம்ல இட்ஸ் ஒரு கோஸ்டல் டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஆதி ஜெகநாத பெருமாள். இதனால தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். திருப்புல்லானி. ஓகே, இதுக்கு எப்படி இந்த கோவில் வந்து has so much of history. இது ராமாயண டைம்ஸ்ல இருந்து இருக்கு. இது நான் இன்னும் போக போக உங்களுக்கு ராமாயண டைம்ஸ்க்கு முன்னாடில இருந்தே. அதான் கரெக்ட், அதுக்கு முன்னாடில இருந்தே. ஆதி ஜெகநாதர் தசரதரே அவருக்கு குழந்தை வேணும்னு வேண்டிண்டது. கரெக்ட். அந்த மாதிரி பண்ணி அவருக்கு கொடுத்த பாயசம், அவர் பண்ணின பாயசம் எப்படி வேணா இருக்கலாம். சோ இந்த திருப்புல்லானி பால் பாயசம் பண்றதுக்கு இன்கிரீடியன்ட் என்ன வேணும் கரெக்டா சொல்ல போறேன். இது வந்து இந்த டம்ளரால 1 டம்ளர் பச்சரிசி, அதை நல்லா தண்ணியில நனைச்சு வேஷ்டியில நல்லா உலர வச்சுட்டு, ஓகே, அது அப்படி வரப்போ அது இதான் இன்னும் அத வந்து இப்ப பாரு பொடிச்சு வச்சிருக்கேன் பாரு, குருணை அது மாதிரி. இது வந்து 1 டம்ளர்னா அத போல ஒரு 5-6 டம்ளர் இது பால், நல்ல ஃபுல் கிரீம் மில்க் அப்படி போடு. ஆமா, அது வந்து அதுக்கு 3/4 பங்கு தான் வெல்லம்னு. பட் ஐ டேக்கன் 1.25 கப் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்வீட் டூத் ஜாஸ்தி. அது கொஞ்சம் குங்குமப்பூ, அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணது, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, ஆஃப்கோர்ஸ் நெய். அதான் இவ்வளவுதான். நீ நெய் நான் நினைச்சேன் இது ஒரு 5 லிட்டர் போடுவேன். இல்ல பால் தான் நிறைய ஊத்தணும். ஓஹோ, பாயசம் இல்ல அது. ஆமா, இது கூட தசரதர் வந்து ரொம்ப இருக்கிற சாமான வச்சுன்னு சுவாமிக்கு பண்ணிருக்காராம். சோ தேர் இஸ் ஆக்சுவலா அங்க வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் கிடையாது. பட் இது நம்ம ஆசைக்கு நம்ம சுவாமிக்கு பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல, இது வந்து ஆக்சுவலா ஓபன் பாட்ல பண்ணதை விட ஐ தாட் முதல்ல வேக வைக்கிறத மாத்திரம் I thought I'll do it in the cooker. Okay. So that everybody will have a faster way. Because whenever we நம்ம பாக்குறவாள்லாம் they said ரொம்ப சீக்கிரமா உங்க ரெசிபி பண்றோம்ங்கறதால I am so happy. சரி. சோ 1 கப் அந்த உடைச்ச அரிசிக்கு வந்து ஆமா 1.25 கப் வெல்லம். கரெக்ட்டா? ஆமா, துளியூண்டு நெய் என்ன சுவாமிக்கு பண்றோம்ல. ஓ, ஒரு ட்ராப் கேரளா நியூ இயர் வந்துடுற. இந்த பாலை முதல்ல ஊத்துறேன் நான். சரி. நல்ல கனண்டா. அம்மா பின்ன இரு வரேன். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி பாத்திரம் தூக்கிறதுக்கு தான் நாங்க ஜிம்முக்கு எல்லாம் போறோம். ஜிம்முக்கு போகாதே நான் தூக்குறேன். இல்ல ராகேஷ், இப்ப நானும் ஐ பீன் கோயிங் ஃபார் எக்ஸசைஸ். ஆமா நீங்க யாரு? நீங்க ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் எல்லாம். ஆனா புரோட்டீன் தான் சாப்பிட மாட்டேன். புரோட்டீன் தான் நம்ம அப்படின்ட்டா. இல்ல தினம் நம்ம சாதத்துக்கு பருப்பு வைக்கிறோமே. பருப்பு சாம்பார் இருக்கு, மூங் தால், நம்ம பாசி பருப்பு இருக்கு, எவ்வளவு இருக்கு பருப்பு. புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. நீங்க எல்லாம் அந்த ஒரு கூழ் மாதிரி ஒன்னத்தை குடிக்கிறேன். பார்க்கவே சைக்கிள் எனக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க எல்லாம் சாப்பிடுறேன்னு. பட் என்ன பண்றது சொல்லு, நீங்க எல்லாம் ஒத்துரும் சொந்த கேட்க மாட்டேங்கிற. அந்த கூழ் எல்லாம் வேண்டாண்டா, இத மாதிரி நானே பண்ணித்தரேன்னா நீ ஒண்ணும் பண்ணித்தர வேண்டாம், நீ பாயசம் பண்ண போதும். இப்ப பாரு, இந்த பாயசத்துல வந்து துளி சுவாமிக்குங்கிறதுனால கொஞ்சம் குங்குமப்பூ, குங்குமப்பூ போட்டு நான் கொஞ்சம் போடுறேன். மனசு கேட்க மாட்டேங்க. அதானே. இது நீ பண்றது வந்து இட்ஸ் a quicker version. இது வந்து ஆக்சுவலா பச்சை பால் தான் வச்சிருக்கேன் நான். ஓகே. பச்சை பால் இது கொஞ்சம் கொதி வரட்டும். அது சரி வந்த உடனே ஐ அம் ஆடிங் தி ரைஸ்.
வெயிட் பண்ணிக்கலாமா? ஆமா ஆமா. நான் கொதிச்சு இந்த கலர் பாரு, அந்த குங்குமப்பூ, ஆக்சுவல் குங்குமப்பூ, தட் இஸ் குட் குவாலிட்டி குங்குமப்பூ இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க பால்ல போடும்போது அந்த கலர் அதுதான் அந்த கேசர் கலர்னு வருது ஆக்சுவலா. உடனே வராது. இப்ப கிடைக்கிற மார்க்கெட்ல கிடைக்கிறதுலாம் நம்ம தண்ணிலயோ இல்ல இதுல போட்டா உடனே அப்படியே அந்த ஒரு அந்த கேசரி கலர் வரும். அது வரவே கூடாது. இட்ஸ் நாட் தட் இஸ் நாட் ரியல் குங்குமப்பூ. இங்க பாருங்க, இவ்வளவு ஆட் பண்ணி கூட இன்னும் ஓரத்துல லைட்டா the color is imparting. That is real குங்குமப்பூ. இப்ப பாரு, இப்ப இத இந்த அரிசி உடைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, ஓகே, அத போடுறேன் நான். சோ ஒரே நிமிஷம், அது போடுறதுக்கு முன்னாடி இங்க நீங்க உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அந்த புட்டுக்கு உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி. தட் இஸ் ஃபைனர் than ரவா அரிசி உப்புமா. அங்க வந்து நான் பாத்திருக்கேன் திருப்புல்லானில அரிசியே தான் போட்டுடுறான். ஓ ஆமா ஆமா. அப்புறம் எதுக்காக நீர் உடைச்சி? இல்ல இல்ல இல்ல, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் வே ஆஃப் டூயிங் இட். ஓ, இப்போ உங்களுக்கு எல்லாம் இல்லாட்டா நம்ம குழந்தைகள்லாம் இப்போ இத மாதிரி பண்ணா அட்லீஸ்ட் தே ட்ரை டு டூ இட். அதான் சொல்லிட்டேனே, நீ தான் மாடர்ன் டே மீனாட்சி அம்மாள். போ. இப்போ அது இப்போ குக்கர்லயே ஆக்சுவலா நம்ம இதுல தான் பண்ணணும் அது. ஆமா, நீ ஃபுல்லா பால் போட்டுருக்கியே. ஆமா, துளி ஜலவண பண்ணி கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட், அவ்வளவுதான். ஓகே ஓகே. எல்லாம் ஃபுல் கிரீம் மில்க், ஒரு சொட்டு தண்ணி விடாம காய்ச்சி. அதானே. இப்போ வந்து நல்லா இது போட்டுடுறேன். அதானே அதானே, அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலையேன்னு யோசிச்சிருந்தேன். அது இதை ஒரு ஏதாவது ஒட்டி இருந்தாக்கா கஷ்டம் இல்லை. நானும் பார்ப்பேன் தினம். பிரீத்தி கூட கேட்பா, என்ன பார்க்க. இல்ல அதெல்லாம் எனக்கு இன்ஃபேக்ட் நான் தான் சொல்லேன், மாயவரத்துல முதல்ல குக்கர் டெமான்ஸ்ட்ரேஷன் பிரஸ்டீஜ்னு வந்தப்ப நான் சொல்றது, அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப மக்கடிச்சு வச்சது நீ. மக்கடிச்சல அப்பதான் தட்ஸ் அப்சல்யூட்லி நியூ ப்ராடக்ட். கரெக்ட் கரெக்ட். சோ அதனால முன்ன நமக்கு இந்த மைக்ரோவேவ் அவன்லாம், இப்ப என்னோட கான்டெக்ஸ்ட் சொல்றேன், வரும்போது we had people come வந்து இது எப்படி இந்த மைக்ரோவேவ்ன்றதை யூஸ் பண்றது, அதுக்கான புக்லெட் ரெசிபி புக் எல்லாம் கொடுத்து இது வந்து அவர் என்ன அழகா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா, அந்த செப்பரேட்டர்ஸ்லாம் இருக்கும். அப்போ அதுல எப்படி ஒண்ணு வைக்கலாம், எவ்வளவு தண்ணி வைக்கணும், இந்த ட்ரிவெட் யூஸ் பண்ண ரைல் குக்கர் மாதிரி. ஆமா, அது இந்த ட்ரிவெட்னு வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் ஐ ஃபவுண்ட் தே ஆர் நாட் யூசிங் இட். கரெக்ட். அடியில போடுறாளே தட் யூனோ, அது வந்து யூனிஃபார்ம் இது வரும் ஷூடு. ஓகே, அது நிறைய பேருக்கு அது தெரியறதா வாண்டான்னு கேட்டுக்கோங்க எல்லாரும். சொல்லிட்டா சரி. இப்போ இது குக்கர் டைம்ல என்ன பண்ணிக்கலாம்? குக்கர் டயத்துக்குள்ள we'll do the பாகு. வெரி குட். பாகுன்னு இல்ல, கொஞ்சம் அந்த பருப்பு இதை இலக்கிக்கணும். மெல்டிங் தி ஜாகரி. மெல்டிங் தி ஜாகரி. துளியோடு தான் தண்ணி விடுறேன். இது எத்தனை விசிலுக்கு வெயிட் பண்ணணும் நம்ம? இது வந்து நல்லா 3 விசில் வெயிட் பண்ணலாம். நல்லா குழஞ்சாலே நல்லா இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நாட்டு சக்கரை தான். அது அவ யூஸ் பண்றது நாட்டு சக்கரை தான். ஓகே, வெரி குட். சோ இது மெல்ட் ஆறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணிக்கலாம். இங்க பாரு, இந்த விசில் நல்ல 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட இல்ல. இப்ப பாரு மச்சி, அந்த கேப்ல இது வெல்ல பண்ணியாச்சு, அது மெல்ட் பண்ணியாச்சு. நீ வந்து இத வறுத்து வச்சிருக்க, முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சாச்சு. ஆமா, எவ்வளவு சுறுசுறுன்னு பண்ணிருக்கோம் எப்படி பாரு. ஆமா, இதெல்லாம் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மென்ட் லாட். ஆஹா, எப்படி இதுவா இருக்கு பத்தியா? just look at that color and also the cream behind it. ஆமா, full cream இருக்கு பாரு. பியூட்டிஃபுல். இப்போ வந்து என்ன பண்ணனும்னாக்கா, இப்போ வந்து இது வெச்சிருக்கேன் பாரு. ஆமா, இத வந்து இதுல ஊத்த போறேன். சபாஷ். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, கை எடுத்துறோம். கை எடுத்துக்கோ. பண்ணு. ஃபேன்டாஸ்டிக். இப்போ அது ஆல்சோ the milk கொஞ்சம் கொதிக்கட்டும். அது ஆன் பண்ணிக்கலாமா? எப்படி இருக்கு பாரு, இது பியூட்டிஃபுல், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்கு பத்தியா? இது கொஞ்சம் பால் ஊத்த போறேன். ஏன்னா இது நல்லா இன்னும் திக்கன் ஆகும். ஆமா, மொத்தத்துக்கு சேர்ந்து எவ்வளவு பால் சொன்ன நீ? 2 லிட்டர் வச்சிருக்கேன். அந்த ஒரு கிளாஸ் காமிச்சேனே, அத வந்து தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிய போட்டேன். நல்லா ஒரு துணியில நல்லா உணச்சிட்டேன். ஓகே, அது அப்படிங்கறப்ப அப்படி சேர்ந்து வரணும். அப்படின்னு அப்ப வந்து நல்ல பல்ஸ் மோட்ல வச்சா கூட போறோம். தட்ஸ் enough, more than enough. ஆஹா. பட் அந்த கோவில்ல வந்து I've seen actually இப்ப அரிசியே வச்சு தான் பண்றா. அது அண்ட் நாட்டு சக்கரை. அது வந்து திருப்புல்லானினா புல்லுனா அது வந்து அணை, அதாவது பெட் மேட் வித் தி கிராஸ். இது இல்லையா, தர்பை. அப்ப பாவம் ராமர் வந்து தர்பையில படுத்துட்டு இருக்காரு. அது அப்புறம் அது தட் இஸ் ஆஃப்டர் he was born
அந்த இந்த ராமாயணம்லாம் வரப்போ சேத்து க்ஷேத்திரம் அங்க அந்த இதும் போது அது கரெக்ட், அது பேரே சேத்து க்ஷேத்திரமாச்சே. when he wants the ocean to part, ஆமா, he prays இல்லையா? அப்ப பாவம் ரெஸ்ட் பண்றது அங்க பாவம் அதுல பண்றேன்னு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு இதுவா இருக்கு பத்தியா. ஆமா, அந்த ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கு கதை. அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாக்க இன்னும் 10 எபிசோடு ஓடும். இந்த திருப்புல்லாணி பாயசமே வந்து தொடரும் அப்படின்னு போட்டு இன்னொரு 10 எபிசோடு. ஆமா, அப்படின்னு இல்ல, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் தெரியறது இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி ஒரு ரிலிஜன் has got so many ரிலிஜனும் எல்லாம் இருக்கு. ஆமா, கரெக்ட். இப்ப வந்து இதுல கொஞ்சோண்டு இது போடலாம். ஏலக்காய் சைக்கிள் கேப்ல ஒண்ணு வச்சிருக்கியாங்க, அது சொல்லவே இல்ல நீ. இன்னும் தோ பாரு, பச்சைக்கல் போறோம். அத சொல்லு. சுவாமிக்கு வைக்கிறோம்ல, சுவாமிக்கு என்னெல்லாம் கொடுக்கலாமோ எல்லாம் கொடுக்கலாம். ஆமா, இரானியன் சாஃப்ரான் அவ்வளவு வச்சிருக்கேன். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை பிரமாதமா இருக்கு. காப்பாத், வெரி குட். போட்றாத, திருஷ்டி போட்றாத. தூம் போட மாட்டேன். இப்ப அடுத்து அந்த முந்திரி பருப்பு திராட்சை போட்டுடலாமா? கொஞ்சம் கொதிக்கட்டும் அது. ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். டன். ஓகே, get that color. அது அந்த அரிசி குருணை என்ன பியூட்டிஃபுல்லா தெரியுது பாரு. இது ஆட் பண்ணிடலாமா? போட்டுடு. சூடா இருக்கு. இல்ல சூடு இல்ல, போட்டுடலாமா? காப்பாத் இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும். எனக்கு மேல கார்னிஷ் போட்டோ ஷாட்க்கு. ஆமா, போட்டோ ஷாட்டுக்கு வேணுமே. ப்ராடக்ட் ஷாட் கரெக்ட்டா? எங்கயோ போயிட்டேன். உம்மாச்சிக்கு ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. நான் தான் நினைச்சேன். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது நல்லா கொதி வந்துடுது. யாருக்கு முதல்ல? குழந்தைக்கு தான். கொதி வந்துடுது. சோ அந்த ரிமைனிங் பால் கொஞ்சோண்டு அதையும் ஊத்த போறேன் இப்ப நான். அதான் நீ சாப்பிட்டுடுத. மச்சி காப்பாத். குடு, குழந்தைக்கு. எப்படிமா வந்திருக்கு? என்ன இருக்கா? இட்ஸ் தட் பச்சை கற்பூரம் that gives it that unique பிரசாதம் feeling. Yes. இது வந்து நிஜமாவே அந்த அந்த ஜாகரியை மெல்ட் பண்ணி போடுது. நான் கூட இது வந்து கொஞ்சம் அந்த அக்கார அடிசல் மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் இல்லவே இல்லை. சட்டில் அந்த பால் கொதிச்சு அந்த ரைஸ் குக் ஆகி அந்த creaminess comes through beautifully in this. குங்குமப்பூ வாசனை, ஏலக்காய் வாசனை, and of course all a merger of so many. பச்சை கற்பூரம் is just fantastic. சக்கரை போடுமா? ஐ மீன் வெல்லம் போடுமா? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கொஞ்சம் வேணா ஆட் பண்ணலாம். பட் எனக்கு இட்ஸ் பெர்ஃபெக்ட். பட் அங்க ஆக்சுவலா ஒண்ணுக்கு வந்து 3/4 பங்கு தான் போடுறான். சோ இட் இஸ் குவைட் ஷுட் சே நம்ம 2த்துக்குலாம் இன்னும் நிறைய ஒன்று இருக்கும். அதுவே நான் நிறைய போட்டிருக்கேன். 1.25 போட்டிருக்கேன். ப்ராபபிலி 1.5 போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். So go ahead and try this திருப்புல்லாணி பால் பாயசம். எங்க சைடுல இருந்து உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் பராபவ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் சௌக்கியமா நன்னா இருக்கணும். விஷு ஆசம்சகள். விஷு ஆசம்சகள். We will see you in another episode of அம்மாவும் நானும். Take care. Bye. Bye. See, beautiful. Look at that color. நீ எவ்வளவு க்ரீம் ஒட்டின்னு இருக்கு பாரு. காதலிக்கு நேரம் இல்லையில வந்து ஹீரோயின் சொல்லிட்டு மூஞ்சி போயிட்டு இருக்கட்டும். மூஞ்சியை முடிக்கிற மாதிரி எனக்கிட்ட காட்ட வர டைம்ல அதை முடின்ட்டேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். Go ahead, try this திருப்புல்லாணி பால் பாயசம். And once again இங்க 2 பேருக்கு we both திருப்பி எடுக்கலாம். அது போயிட்டு இருக்கட்டும். So go ahead and try this திருப்புல்லாணி பால் பாயசம். உங்க 2 பேருக்கும்